சிங்கீதம் சீனிவாசராவ். சிங்கீதம் சீனிவாசராவை பொறுத்தவரைய அவர் வந்து ஒரு மாபெரும் இயக்குனர். அதாவது தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி இந்த எல்லா லாங்குவேஜ்லையுமே ஒரு கலக்கினவர். அவர் இப்போ 1950களிலேயே மாயா பஜார் அந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தவர். அதுக்கப்புறம் 70களில் இயக்குனரானார். அவர் வந்து எப்படின்னா அவரை வந்து ஒரு கேட்டகரியில் நீங்கள் போட முடியாது. அவர் வந்து தேசிய விருது வாங்கக்கூடிய படங்களும் எடுத்திருக்காரு. பயங்கரமான மசாலா படங்கள், அடித்து நொறுக்கிற மாதிரி கமர்ஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் படங்களும் எடுத்திருக்காரு. ஸோ அவர் எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணக்கூடியவர், கமர்ஷியல் படமும் பண்ணக்கூடியவர். அதாவது நீங்கள் ஒரே நேரத்தில் பார்க்கலாம். அபூர்வ சகோதரர்களும் பண்ணுவார், பேசும் படமும் பண்ணுவார். ரெண்டு விதமான படமும் இப்போ ராஜபார்வையும் பண்ணுவார், மைக்கேல் மதன காமராஜனும் பண்ணுவார். அதே அவர் வந்து ராஜ்குமார் கன்னடத்தில் வச்சு அவரை வச்சு எடுத்த படங்களும் சரி, கமலஹாசனை வச்சு அவர் எடுத்த படங்களும் சரி, மிகப்பெரிய அளவு அவருக்கு பேரும் புகழும் வசூல் ரீதியான சாதனைகளும் எல்லாமே பண்ணியிருக்காரு. கமலஹாசன் வந்து அவருக்குன்னு ஒரு தனியாக விழா எடுத்து அவரை கௌரவித்து 4 நாட்கள் அவருடைய படங்களை போட்டு அபூர்வ சங்கீதம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த இதெல்லாம் திருப்பி பார்த்தாலே நீங்கள் வந்து நம்மலாம் எவ்வளோ பிளஸ்டு அப்படின்னு தோணும் அதை பார்க்குறதே. இப்போ அவரோட கூட ஒர்க் பண்ணது அதெல்லாம் வந்து எப்படி இருந்திருக்கும், அவர் என்ன விதமான தாட் ப்ராசஸ். அவரும் ஏஆர் ரஹ்மானும் பேசும்பொழுது அவர் எவ்வளவு யங்காக எவ்வளவு வித்தியாசமான ஒரு யோசனை எல்லாம் சொன்னார். ஒரு மியூசிக்கல் எடுக்கணுங்கிறது அவருடைய ஆர்வம். ஸோ அந்த அளவு இப்போ கூட அவர் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கார். அவருடைய படங்கள் அது வந்து பைரவ தீபமாக இருக்கட்டும், சொம்மக்குருதி சொக்கக்குருதியாக இருக்கட்டும், ராஜபார்வையாக இருக்கட்டும், மற்ற படங்கள் கமலஹாசனை வச்சு அவர் எடுத்த படங்கள், ராஜ்குமாரை வச்சு எடுத்த படங்கள், லிட்டில் ஜான் அப்படின்னு அந்த படம் எல்லாமே வித்தியாசமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கமர்ஷியலாகவும் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்குனர். இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள். அவருக்கு வந்து அதாவது லிவிங் லெஜெண்ட்னு சொல்லுவாங்க. ட்ரூலி லிவிங் லெஜெண்ட்னா அது வந்து நம்முடைய சிங்கீதம் சீனிவாசராவ் தான். ஸோ அவர் எடுத்திருக்கிற படங்கள் 60க்கு மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காரு. எண்ணற்ற விருதுகள், ஏகப்பட்ட நந்தி விருது. மயூரி நம்ம சுதா சந்திரன் முதல்ல அவங்களுக்கு வந்து அந்த ஜெய்ப்பூர் லெக்னு சொல்லுவாங்க, அந்த செயற்கைக்காலில் பொருத்தி அதை வச்சு அதை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தார். அதுக்கு 14 அவார்டு கிடைச்சிது, ஒரே படத்துக்கு நந்தி அவார்டு. ஸோ அந்த மாதிரி பயங்கர ஏகப்பட்ட ரெக்கார்ட் பண்ணவர். அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு அவருடைய பர்த்டே.